ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான பென்ஷன் ஸ்கீம். அந்த ஸ்கீமை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட் தேவை, அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், எவ்வளோ பே பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற உடனே வீடியோஸ் உங்களுக்கு வரும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கும் தெரியும். ஓகேயா? சரி, வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ஸ்கீம் அப்படின்னா PMSYM, பிரதம மந்திரி ஷரம் யோகி மதனா திட்டம். அதுதான் இந்த திட்டத்துக்கான பேர். ஓகேயா? PMSYM இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸு. இது யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா எ பென்ஷன் ஸ்கீம் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர். அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். சரி, ஓகே. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்னா என்ன? எனக்கு அந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, அதாவது நாலேஜ் இல்லை. அது யார் அப்படின்னா, முதல் விஷயம், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படின்னாலே கூலி வேலை செய்பவர்கள். இப்போ தோட்ட வேலையில் கூலி வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரி நிறைய கூலி வேலை செய்வாங்க, டெய்லி வேஜஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர். ஹோம் பேஸ்டு ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டார், மிட் டே மீல் ஒர்க்கர்ஸ், ஹெட் லீடர், அந்த மாதிரி அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பீடி சுற்றுவாங்கல்ல அவங்க, இந்த மாதிரி ஆடியோ விஷுவல் ஒர்க்கரு, இந்த மாதிரி இதுக்கு சிமிலராக என்னென்ன ஒர்க்லாம் இருக்கோ அவங்க தான் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர். சரியா? இவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தான். அவங்களுடைய பெர் மந்த் இன்கம் 15,000, அதாவது 15,000க்கு கம்மியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறவங்க கம்பல்சரி 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளக்க தான் இருக்கணும். 40 வயசுக்கு மேலே இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க NPS, அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமில் கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ESIC அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இது நிறைய கம்பெனியில் கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமில் அவங்க கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் EPFO அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் கம்பல்சரி இருக்கக்கூடாது. இந்த இதில் கண்டிப்பாக இல்லாதவங்க தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, இது இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னன்னு கேட்போங்க. கண்டிப்பாக 15,000க்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக மெம்பர்ஷிப் ஆஃப் இதில் இருக்கக்கூடாது. EPF, NPS, ESIயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டேக்ஸ் பேயராகவும் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டேக்ஸ் பே பண்ணுறவங்களால கம்பல்சரி இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணணும்னா ஆதார் கார்டு வச்சுருக்கணும், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஓகேயா? இது கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் மினிமம் 60 ரூபாயிலிருந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. 60 ரூபா மாதம் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 60 வயது முடிந்ததுக்கப்புறம் மாதம் 3000 ரூபாய்க்கான பென்ஷன் ஸ்கீம் வரும். சரி, இப்போ நான் இடையிலே பிரேக் பண்ணுறேன் அப்படிங்கன்னா என்ன இதெல்லாம் அதை அதுக்கடுத்து பார்க்கலாம். சரியா? இப்போ 60 வயசுக்கு அப்புறம் தான் இந்த பென்ஷன் ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறப்ப, என்ன இது ஒரு பென்ஷன் ஸ்கீம், 60 வயசு வரை நான் உயிரோட இருப்பேனானே எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த பென்ஷன் ஸ்கீம் இன்கேஸ் நீங்கள் 60 வயசுக்கு அப்புறம் இறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பென்ஷன் ஸ்கீம் உங்களுடைய மனைவிகளுக்கு, அதாவது நீங்கள் யாருக்கு நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு 50%, அதாவது 3000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் இந்த பென்ஷன் ஸ்கீம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது மினிமம் அஷ்யூர்டு ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 3000 ரூபா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்கேஸ் இவங்க ஃபேமிலி பென்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் பென்ஷன் உங்களுடைய ஃபேமிலிக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் இடையிலேயே எனக்கு 60 வயசு ஆனால் நான் இடையில ஒரு ஸ்கீம் போட்டோம் அப்படின்னா இப்போ இவ்வளோ லாங் ஸ்கீம்ங்கிறப்ப
உங்களுடைய ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணி முடிக்க முடியுமா, அதாவது கட்டி முடிக்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். இப்போ வந்து எனக்கு நான் 60 வயசு வரை கட்டணும். ஆனால் இன்கேஸ் நான் இடையிலே வந்து டெத் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் வந்து அந்த ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? அவங்க வந்து கண்டினியூ பண்ணி 60 வயசுக்கு அப்புறம் அந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதனுடைய பென்ஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஓகேயா? சரி, இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், இப்போ வந்து எனக்கு வந்து ஏன்னா இந்த இதை வந்து நான் கெட்டலை, டெத்துக்கு அப்புறம் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பரால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த இது இப்போ வந்து ஒரு 45 வயசு வரை 50 வயசு வரை நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த இதுக்கான கவர்மெண்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதையும் சேர்த்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டையும் சேர்த்து இவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க. ஓகேயா? சப்போஸ் நீங்கள் வந்து பே பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இடையிலே வந்து கண்டினியூ பண்ணுறத வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டையும் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து கையில் கொடுத்துருவாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே காமனாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் வந்து சேரும்போது, அதாவது இந்த ஸ்கீமில் சேரும்போது 18 வயசுலேயோ 17 வயசுலேயோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கராக இருந்தேங்க. ஆனால் வந்து என்னுடைய கடவுள் இதனால நான் ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்கேன். ஒரு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்போ எனக்கு கிடச்சிருச்சு. அப்படிங்கும்போது நான் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கம்பல்சரி இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒரு விதமான மாற்றமும் இல்லை. ஓகேயா? அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து யார் யார் எவ்வளவு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து 18 வயசுலேருந்து 28, அதாவது 29 வயசு வரையோ இல்லை 30 வயசு வரையோ இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து 60 ரூபாயா பே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 65, 55 ரூபாயா பே பண்ணலாம், 45 ரூபாயா பே பண்ணலாம். இந்த மாதிரி பேமெண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் இருக்குது. என்ட்ரி ஏஜ் வந்து 60 இருந்தது அப்படின்னா வந்து என்ட்ரி ஏஜ் வந்து 18 இருந்தது அப்படின்னா வந்து 60 வயசு வரை ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஸ் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் வந்து 55 ரூபாயா நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் வந்து 55 ரூபா கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் சேர்த்து 110 ரூபாயா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? நீங்கள் வந்து 18 வயசு என்ட்ரி ஆகும்போது 60 ரூபா பே பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது மெம்பர்ஷிப் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் வந்து 55 ரூபா, இது 55 ரூபா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சம் கால்குலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எதுக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சம் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுடைய மெம்பர்ஷிப் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 29 வயசுக்கு அப்புறம் 100 ரூபாயா ஆகுது. உங்களுடைய மந்த்லி கான்ட்ரிபியூஷன் 100 ரூபாயா ஆரம்பிக்கி. ஸோ 100 ரூபாய் பே பண்ணீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து 100 ரூபாய் பே பண்ணி 200 ரூபாயா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகுது. இதுதான் வந்து உங்களுக்கான அமௌண்ட் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய், அதாவது கவர்மெண்ட் சர்வீஸ் சென்டர், அதாவது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் சென்டர் இருக்கும், சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து அதில் அப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்களே அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் இருக்கும், இந்த சர்வீஸ் சென்டர்லேயே வந்து உங்களுடைய அதாவது வந்து சிஸ்டம் லிங்க்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இன்கேஸ் இது பற்றின ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். 24/7 வந்து பேசிக் சர்வீஸ் வந்து எல்லாமே இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. டவுட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் வந்து இன்கேஸ் எனி டவுட் ஆஃப் த ஸ்கீம் கிளாஸிஃபை ப்ரொவைட் ஜேஎஸ் அண்ட் டிஜிஎல்டபிள்யூ ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி எதில் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து சிஎஸ்சி சர்வீஸ் சென்டர்லேயும் அப்ளை பண்ணலாம், நீங்களாகவும் அப்ளை பண்ணலாம்.
மொதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அன்ஆர்கனைஸ்டு பர்சன்ஸ் தான் வந்து இதில் வந்து ஒர்க்கர்ஸ் தான் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பை.